நேருக்கு நேர் இஸ்ரேல் படையை எதிர்கொண்ட ஹமாஸ். துவம்சமான இஸ்ரேல் படை. நரக வாயில்கள் எனும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஹமாஸின் அல்-கஸாம் படைப்பிரிவுகள் ரஃபா மற்றும் கான் யூனிஸில் உள்ள இஸ்ரேலிய படைகளை வெற்றிகரமாக தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் பல வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவில் ரஃபாவின் கிழக்கேயுள்ள அல் மஷ்ரு பகுதிக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிற்குள் இருந்த இஸ்ரேலிய படையை ஹமாஸின் அல்-கஸாம் படைப்பிரிவுகள் வெற்றிகரமாக குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது. ஹமாஸ் வெளியிட்ட விவரங்களின்படி பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய படையை 2 TBG ராக்கெட்டுகளால் தாக்கியுள்ளனர். இதில் இஸ்ரேல் படை வீரர்கள் பலர் உயிரிழந்துள்ளனர், மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். பின்னர் பாலஸ்தீன போராளிகள் வீட்டை நோக்கி முன்னேறி லேசான ஆயுதங்களை பயன்படுத்தி மீதமிருந்த வீரர்களை நேரடியாக கொன்றுள்ளனர். அதே பகுதியில் நடந்த இரண்டாவது நடவடிக்கையில் அல்-கஸாம் போராளிகள் 10 வீரர்கள் மற்றும் 2 இராணுவ நாய்களை கொண்ட இஸ்ரேலிய காலாட்படை ரோந்து படையை தாக்கியுள்ளனர். முன்னரே பொருத்தப்பட்ட வெடிப்பொருட்களால் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. வீரர்கள் வெடிப்பொருள் நிரப்பப்பட்ட பகுதிக்குள் நுழைந்தவுடன் படைப்பிரிவுகள் வெடிப்பொருட்களை வெடிக்கச் செய்தன. இதன் விளைவாக இஸ்ரேல் படைகளில் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளன. ஹமாஸ் பலம் இழந்து விட்டதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது தாக்குதல். பாலஸ்தீன் மீதான தாக்குதலுக்கு பதிலடி. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையிலும் காசாவிலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. புதன்கிழமை அன்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடந்த 2 வெவ்வேறு தாக்குதலில் பல இஸ்ரேலிய குடியேறிகள் காயமடைந்தனர். முதல் தாக்குதல் ஜெனின் நகருக்கு அருகிலுள்ள வடமேற்கு கரையில் உள்ள பர்தார் ரேஹான் என்ற சோதனை சாவடியில் நடந்துள்ளது. இஸ்ரேலிய வாகனத்தை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 4 இஸ்ரேல் குடியேறிகள் பலத்த காயமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் சேனல் 14 நிருபர் கூறுகையில், தாக்குதலில் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டன, அவர்களில் சிலருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் நடவடிக்கையை மேற்கொண்ட பாலஸ்தீனியர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறினார். இஸ்ரேலிய படைகளின் கூற்றுப்படி ரேஹான் தாக்குதலை நடத்திய பாலஸ்தீனியர்கள் சோதனை சாவடியை நோக்கி ஒரு வாகனத்திலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 வீரர்கள் உட்பட இஸ்ரேல் குடியேறிகள் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து காயமடைந்தவர்களை வெளியேற்ற இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் சேனல் 12 அல்-கலீலில் உள்ள சிதாத் அல்பாஸ் அருகே ஒரு கார் ராமிங் தாக்குதலை பற்றி செய்தி வெளியிட்டது. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அதே நேரத்தில் தாக்குதலை மேற்கொண்ட பாலஸ்தீனியர் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிணை கைதிகளை மீட்பதில் ஆர்வமில்லை. இஸ்ரேலில் அரசுக்கு எதிராக அதிகரிக்கும் நெருக்கடி. ஹமாஸின் பிடியில் 21 பணைய கைதிகள் மட்டுமே உயிருடன் இருப்பதாக நெதன்யாகு கூறியுள்ளார். முன்னதாக 24 பணைய கைதிகள் உயிருடன் இருந்ததாக இஸ்ரேல் கூறி வந்த நிலையில் நெதன்யாகுவின் அறிவிப்பு இஸ்ரேலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் 24 உயிருள்ள கைதிகள் உள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறி வந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 21 பணைய கைதிகள் மட்டுமே உயிருடன் உள்ளதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருந்தார். இதனை அடுத்தே இஸ்ரேல் பிரதமரின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா என்பது குறித்து புதன்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவிட்டார். அதில் 21 பணைய கைதிகள் உயிருடன் உள்ளனர் என்பது எங்களுக்கு தெரியும். இது குறித்து எந்த சர்ச்சையும் இல்லை. துரதிருஷ்டவசமாக அந்த 3 பேரும் உயிருடன் இருக்கின்றார்களா என்பதில் சந்தேகம் உள்ளதாக தெரிவித்தது பணைய கைதிகளின் உறவினர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் இன்னும் உயிருடன் இருப்பதாக கருதப்படும் பணைய கைதிகளின் எண்ணிக்கை 24ஐ விட குறைவு என நெதன்யாகு மனைவி சாரா நெதன்யாகு கூறிய சில நாட்களுக்கு பிறகு இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. ட்ரம்பின் கருத்துக்கள் பணைய கைதிகளின் குடும்பங்களுக்கு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அறிக்கை வெளியிட்ட பணைய கைதிகளின் உறவினர்கள், எங்களிடம் எதையும் மறைக்க வேண்டாம், உளவுத்துறை தகவலை எங்களிடம் சொல்லுங்கள் என கேட்டுக்கொண்டனர். ஹாரெட்ஸ் பத்திரிகை செய்தியின்படி இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்பதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிவித்துள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசா பிரெஞ்சு கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட வரலாற்று பொக்கிஷங்கள்.
பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் நடைபெறும் கண்காட்சியில் மத்திய கிழக்கின் முக்கிய மையமாக திகழ்ந்த காசாவின் வரலாற்று புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு நவம்பர் வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் காசாவின் பாரம்பரியத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் சுமார் 100 தலை சிறந்த தொல்பொருள் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேல் அதன் கொடூர தாக்குதலை காசாவில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு காலத்தில் வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் மத ஒற்றுமையில் ஒளிர்ந்த காசாவின் படங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மத்திய தரைக்கடல் மையமாக இருந்த பண்டைய காசா பகுதி இப்போது மிகப்பெரிய அழிவை சந்தித்து வருகின்றது. 2021 அக்டோபரில் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து அந்த பிரதேசத்தின் கலாச்சார பாரம்பரியம் பேரழிவு தரும் சேதத்தை சந்தித்துள்ளது. யுனெஸ்கோவின் கூற்றுப்படி உலகின் பழமையான தேவாலயங்களில் ஒன்றான செயின்ட் போர்பரியின் வரலாற்று கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் உட்பட கிட்டத்தட்ட 70 கலாச்சார தளங்கள் காசாவில் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஒரு காலத்தில் மொசைக் ஓவியங்கள் மற்றும் பல நூற்றாண்டுகள் பழமையான கல்லறைகள் இருந்த இடத்தில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான குண்டுவீச்சு காரணமாக இப்போது பள்ளங்கள் மற்றும் இடிபாடுகள் உள்ளன. இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி வெண்கல காலம் முதல் நவீன காலம் வரையிலான காசாவின் 100 தலை சிறந்த தொல்பொருள் படைப்புகளை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காசா எப்போதும் எகிப்திய, பாரசீக, ரோமன் மற்றும் ஓட்டோமான் பேரரசுகளுக்கு ஒரு விரும்பத்தக்க பகுதியாகவே வரலாற்றில் இருந்துள்ளது. அதேபோல பல மதங்களின் முக்கிய வரலாற்று மையமாகவும் திகழ்ந்துள்ளது. கண்காட்சியின் ஒரு பிரத்யேக பகுதியில் 2023 முதல் காசாவின் கலாச்சார பாரம்பரியத்தில் ஏற்பட்ட பேரழிவை காட்டுவதற்காக வரைபடமாக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.